ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 34. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மோகோலில். மங்கள்வேடாவை விட்டு கிளம்பிய ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பண்டரிபுரம் வழியாக மோகோல் சென்றடைந்தார். அவர் பண்டரிபுரத்தை கடந்து வரும்போது பீமா நதியில் மிகுதியான வெள்ளப்பெருக்கு இருந்தது. படகு சவாரிக்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற நிலை இருந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு சில படகோட்டிகளிடம் தன்னை அக்கறைக்கு கொண்டு சேர்க்குமாறு கேட்டார். எவரும் வர தயாராக இல்லை. இச்சூழ்நிலையில் அக்கரையை சென்றடைவது என்பது முடியாத காரியம். ஆனால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரால் முடியாது என்பது உண்டா என்ன? அனைவரின் ஆச்சரியத்திற்கும் இணங்க ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நதியின் மீது நடந்தே அக்கறையை அடைந்தார். அப்போது வெள்ளம் கரை புரண்டு ஓடிய போதும் ஸ்ரீ சுவாமிகளின் முட்டி வரை மட்டுமே நனைந்திருந்ததை நேரில் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றனர். எவ்வளவு பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள்! இந்த அற்புதமான காட்சியைக் கண்டு இன்புற்ற புண்ணியவான்கள். ஒழுக்க நெறியின் முக்கியத்துவம். கணேச சதுர்த்தி உற்சவ சமயம். மோகோலில் ஸ்ரீ கணேஷ் சோஹோனி என்கின்ற மாமலத்தார் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டில் கணேச சதுர்த்தி உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படும். அப்போது அவர் வீட்டில்தான் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தங்கியிருந்தார். அன்று அவர் வீட்டில் ஜோராக கீர்த்தனைகள் பாடிக்கொண்டிருந்தனர். வெளியே ஜோவென்று மழை கொட்டி கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த வீட்டை விட்டு கிளம்பினார். அனைவருக்கும் மிகவும் பதற்றம் ஏற்பட்டது. என்ன நடந்ததோ தெரியவில்லையே என்கின்ற பதைபதைப்புடன் அனைவரும் சென்று ஸ்ரீ சுவாமிகளை உள்ளே வருமாறு அழைத்தனர். ஜோகோனி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் மழை கடுமையாக இருக்கிறது என்று, மிகவும் இருள் சூழ்ந்துள்ளது என்றும் கூறி உடனடியாக உள்ளே வருமாறு அழைத்தார். அவர் அழைப்பதை துளியும் சட்டை செய்யாமல், நீ ஒழுக்கமற்றவன், உன் வீட்டில் தூய்மை இல்லை என்று கூறிக்கொண்டே வேகமாக காட்டுக்கு சென்று விட்டார். ஸ்ரீ சுவாமிகளை துரத்தி கொண்டே சோஹோனி சிறிது தூரம் சென்றார். சுவாமிகள் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டவுடன், மீண்டும் நான் உங்களை எப்போது சந்திப்பது என்று கேட்டார். அதற்கு மாம்பழ பருவம் வரும்போது என்று கூறிக்கொண்டே காட்டினுள் சென்று விட்டார். சோஹோனி தீவிரமான பக்தராக இருப்பினும் அவர் காம மயக்கத்தில் இருந்தார். அவர் தன் வீட்டில் ஒரு காம கிளத்தியை தங்க வைத்திருந்தார். இந்த நடத்தை ஸ்ரீ சுவாமிகளுக்கு பிடிக்காததால் இந்த வீட்டில் அவர் தங்கவில்லை. சில நாட்களுக்கு பின்னர் சோஹோனியின் மூத்த அதிகாரி ஒரு ஆய்வுக்காக வந்திருந்த போது சோஹோனியின் நடவடிக்கைகள் பற்றி அறிந்து கொண்டார். அவரின் நலத்தை விரும்பி அவர் சோஹோனியை தனியாக அழைத்து, நீ உன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், இது ஒரு சர்க்கார் அதிகாரிக்கு அழகல்ல என்று அறிவுரை கூறினார். அதற்கு சோஹோனி, இது தன் தனிப்பட்ட விஷயம், யாரும் இதில் தலையிடக்கூடாது என்று கூறிவிட்டார். இது அந்த அதிகாரிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் மீது சில விளக்குகள் போடப்பட்டது. இதன் காரணமாக வேலையை இழந்தார். இந்நிகழ்ச்சி கிபி 1851 முதல் 52 நடைபெற்றது. இவர் அந்த காம கிளத்தியுடன் சில நாட்கள் சோலாப்பூரில் தங்கியிருந்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவள் அவரை விட்டு சென்று விட்டாள். அவருக்கு வரிசையாக துன்பத்திற்கு மேல் துன்பம் ஏற்பட்டு வாழ்க்கையே துன்பமயமாக மாறியது. சில காலங்களுக்கு பின்னர் வழக்கிலிருந்து விடுபட்டு சோலாப்பூரிலேயே தங்கியிருந்தார். அது ஒரு மாம்பழ காலம். அவரின் தீய கர்மாக்கள் முழுவதுமாக கழிந்திருக்க வேண்டும். அதன் காரணமாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் தரிசனம் பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமிகள் திகம்பரர், ஆடைகள் இல்லாமல். ஸ்ரீ தத்தாத்ரேயர் எப்போதும் திகம்பரராகத்தான் அனைவருக்கும் காட்சியளிப்பார். அதுபோல அவருக்கு காட்சியளித்து அருளினார். அவர் 2 மாம்பழங்களை சோகோனியிடம் அளித்துவிட்டு மறைந்துவிட்டார். அன்றிலிருந்து அவருக்கு நல்ல நேரம் துவங்கியது. அவருக்கு பரோடாவில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவர் ஆன்மீகத்திலும் நல்ல முன்னேற்றம் அடைந்தார். இந்த லீலையின் மூலம் நாம் குருவின் வாக்கை மீறக்கூடாது என்பதை நன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
குருவின் அறிவுரைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அவருடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியும். சோகோனியின் குருவை அலட்சியப்படுத்தியதால் அதற்கான தண்டனையை பெற்றார். அவர் காரணத்தை உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டவுடன் குருவின் கருணை கடாட்சம் உடனடியாக கிடைக்கப்பெற்று இழந்த செல்வத்தையும் நிம்மதியையும் மீண்டும் பெற்றார். குருவின் வாக்கே வேதவாக்கு என்பதை நாம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பிராமணரின் மகனை மீண்டும் உயிர் பெறச் செய்தல். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மோகோலில் தங்கியிருந்த போது அங்கிருந்த ஓடைக்கு நடுவே இருக்கும் ஒரு குகையில் தங்கியிருந்தார். அந்த குகையின் வாயிலில் பெரிய பாறை ஒன்று இருக்கும். அந்த ஊரில் இருந்த பிராமணர் ஒருவரின் மகன் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டான். பிராமண தம்பதி செய்வதறியாது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர். ஊர் மக்கள் அனைவரும் இந்த தம்பதியை தேற்றும் எண்ணத்தில், நம் ஊரில் சந்நியாசி ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் பார்ப்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராக தோன்றுகிறார், அவரிடம் சென்று பிரார்த்தனை செய்தால் ஏதாவது வழி கிடைக்கலாம் என்று கூறி வழிகாட்டினர். அந்த பிராமணர் ஸ்ரீ சுவாமியை தேடி ஊர் முழுவதும் அலைந்தார். அவரால் ஸ்ரீ சுவாமிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனமுடைந்து வீடு திரும்பியவரை ஒரு பெண் இடைமறித்து, வாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்ரீ சுவாமியை காட்டுகிறேன் என்று கூறி குகைக்கு அருகில் அழைத்து சென்று, சுவாமிகள் உள்ளேதான் இருக்கிறார், அவரை அழையுங்கள் என்று கூறினாள். சுவாமி வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்தவாறு குகை வாயிலில் அவர் அங்க பிரதட்சணம் செய்தார். எப்படி திரௌபதியை காப்பாற்ற ஸ்ரீகிருஷ்ணர் ஓடோடி வந்தாரோ அதே போல ஸ்ரீ சுவாமிகளும் தம் சமாதி நிலையை கலைத்து கொண்டு வெளியே வந்தார். அவர் அந்த பிராமணரின் கைகளை பற்றி கொண்டு, பிராமணரே, உன் மகனை குதிரை மேல் அமர்த்தி கடற்கரைக்கு கொண்டு செல் என்று கூறினார். அங்கிருந்தவர்கள் எவராலும் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏ பிராமணரே, உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்று அந்த பெண் கூறிவிட்டு சென்று விட்டாள். பிராமணரும் ஸ்ரீ சுவாமியை நமஸ்காரம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது என்ன ஆச்சரியம்! அவருடைய மகன் எழுந்து அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த பிராமணர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அவர் தன் மகனுக்கு விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களால் அலங்காரம் செய்து ஒரு குதிரை மீது அமர்த்தி ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக குகைக்கு அழைத்து சென்றார். அவர் ஸ்ரீ சுவாமிகளை பலவாறு புகழ்ந்து தன் நன்றிகளை தெரிவித்தார். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று மகிழ்ச்சியுடன் கோஷம் எழுப்பினர். அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர்களாக மாறி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.